ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லித்தியம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கு. ஸோ இந்த லித்தியத்தை பற்றி அப்கமிங் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்துட்டு கேட்கலாம். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கும், அப்புறமா இதோட இங்கிலீஷ் இதுவுமே கண்டென்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நோட் மேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லித்தியத்தோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். லித்தியத்தின் பண்பு பார்த்திங்கன்னா மிக குறைந்த அடர்த்தி, மிக குறைந்த எடை, பளபளப்பாக இருக்கும், கத்தியால் வெட்டும் அளவு மிருதுவாக இருக்கும். இது வந்து ஒரு அமில உலோகம். இதோட அணு எண் 3, எளிதில் தீப்பற்றக்கூடியது. ஸோ இதுதான் இதோட பண்புகள். அதே மாதிரி வெள்ளை தங்கம்னு அழைக்கப்படுது. ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் பொருளாதாரத்தில் இது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் அதில் வந்து லித்தியத்தோட பயன்பாடு அதிகம். ஸோ பேட்ரிஸ்லலாம் வந்துட்டு லித்தியம் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் மின்சார வாகனங்களோட பயன்பாடு இப்போது அதிகரிச்சிருக்கனால லித்தியத்தோட தேவையும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒயிட் கோல்டுன்னு நினைக்கப்படுது. லித்தியம் முக்கோணம்னு 3 கண்ட்ரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் இதோட லித்தியத்தோட சோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது என்னென்னா அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி. ஸோ இந்த 3 கண்ட்ரிஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அமெரிக்க நாடுகள். இதோட பயன்பாடு மின்சார வாகனம், மொபைல், லேப்டாப் போன்ற சாதனங்களையும் பயன்படுது. இதோட எதுக்கு இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா அதிவேக சார்ஜ் செய்ய முடியும். இதனால் எடை குறைவாக இருக்கும், மிக அதிக நேரம் சார்ஜ் நிலைத்து நிற்கும். அதனால் மற்ற பொருளை இது பண்ணக்கூடிய பேட்டரி காட்டிலும் லித்தியம் பேட்டரி வந்து அதிக பயன்பாட்டில் இருக்குது. லித்தியத்தை பிரித்தெடுக்கும் முறை 2. தாதுக்களிலிருந்து பிரித்தெடுப்பது, உப்பு வயல்கள் மூலம் நீரை ஆவியாக்கி பிரித்தெடுத்தல். தாதுக்களிலிருந்து பிரித்தெடுப்பது வந்து கொஞ்சம் கஷ்டம். உப்பு வயல்லேருந்து இது பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு தாதுக்களில் இருந்துன்னா முக்கிய தாது என்னென்னா ஸ்போர்ட்யூமேன். ஸோ இந்த தாதுல இருந்தால் லித்தியத்தை பிரிப்பாங்க. அடுத்து இந்தியாவில் லித்தியம் எங்கெங்கே இருக்குன்னா, இப்போ ரீசெண்டாக ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரியாசி மாவட்டம், ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டம். செகண்டு வந்து கர்நாடகாவில் இருக்க மாண்டியா மாவட்டம். தேர்டு வந்துட்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகோர் பகுதி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லித்தியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது இந்தியாவில். அதுலேயும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்க ரியாசி மாவட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பொருளாதாரத்துக்கான பேட்ரி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணனா பொருளாதாரம் வந்து நல்லா வளரும். ஸோ அதனால் இந்திய பொருளாதாரத்துக்கான பேட்ரி அப்படின்னு எந்த பகுதின்னா ரியாஸில் கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம், அதுக்கு தான் வந்து சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்புகள். ஸோ லித்தியத்தில் வந்துட்டு பயன்கள் இருக்க மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது. என்னென்னா நீராதார மாசுபடுது, உயிரின பன்தன்மை பாதிப்படைகிறது. அடுத்து விவசாய நிலங்கள் குறையுது, கார்பன் வெளியேற்றம் அதிகரிக்குது. ஏன்னா லித்தியம் பிரித்தெடுக்கும் போது கார்பன் இது ஆகுது. இதே வெஹிக்கிளில் பயன்படுத்தும் போது வெஹிக்கிள்லேருந்து எமிஷன் வர்றது கிடையாது. ஆனால் இந்த ப்ராசஸ் லித்தியத்தை வந்து பிரித்து தாது பொருளிலேருந்து பிரித்து நம்மளுக்கு வேணுங்கிற பொருளாக மாற்றும் போது நிறையா பசுமை இல்லை வாயுக்கள் இல்லை பசுமை குடில் வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியேறுது. அப்புறமா ஹெல்த் இஷ்யூ வருது, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள். அடுத்து மாசு அகற்றுதல். லித்தியம் பிரித்தெடுக்கிற ஒரு பகுதியாக கந்தகமிலம், யுரேனியம், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து வெளியேறுது. இது சரியாக சுத்திகரிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன் வந்து மின்சார வாகனங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கரியமில வாயு வெளியேற்றம், 0 கார்பன் எமிஷன்னால் இதுக்கு வந்து அதிகமாக செஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதே தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லித்தியம்னா என்ன, லித்தியத்தோட இது பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3, ஆல்கலி மெட்டல், லீஸ்ட் டென்ஸ் மெட்டல், கட் பண்ணால் குயிக்காக இதாகும், ஈஸியாக கட் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸு.
அடுத்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்ரி, லைட் வெயிட்டு, ரீசார்ஜபிள், மோஸ்ட்லி எலக்ட்ரானிக் டிவைஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மற்ற ஃபீல்டில் என்னென்னா பார்மாசிட்டிக்கலில் யூஸ் ஆகுது, கிளாஸு, ஏரோஸ்பேஸு, லூப்ரிகேஷனில் யூஸ் ஆகுது. லித்தியம் மைனிங் இதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை பொல்யூட் பண்ணுறது, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இது பண்ணுறது. அடுத்து நிறைய வாட்டர் யூஸ் ஆகுறது, ஃபெர்டைல் லேண்டை டிப்ளீட் பண்ணுறது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமு, மைனிங் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இதெல்லாம் இருக்குது. லித்தியத்தோட ரிசர்வ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் லித்தியம் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி. இந்திய லெவல்லன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பிளேஸு சொல்லலாம். ஒன்று வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரியாசி டிஸ்ட்ரிக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது போக வந்து கர்நாடகாவில் வந்து மாண்டியா, அடுத்து ராஜஸ்தானில் ஒரு பகுதி இருக்குது. நான் தமிழ் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் நான் சொன்னதை கீ பாயிண்ட்டு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஆன்சரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.